Dear parents, please stop asking this question to your children. I'll tell you why. Guys, I'm Shakti. Welcome to our channel. நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே இந்த கொஸ்டினை விட்னஸ் பண்ணிருப்போம். ஏன் நம்மளே கூட இந்த கேள்வி கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது என்னன்னா, உனக்கு அம்மாவை பிடிக்குமா இல்ல அப்பாவை பிடிக்குமா அப்படிங்கிறது. நம்ம பாட்டு ஜாலியா இந்த கொஸ்டினை கேட்டு போயிருவோம். ஆனா இந்த கொஸ்டின் அந்த குழந்தைய எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்பர் 1, டிசிஷன் மேக்கிங். குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ்ல டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அவங்களோட இமோஷனல் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். நம்பர் 2, கில்ட். குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தாங்க பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர்ஸ். அப்பேற்பட்ட பேரண்ட்ஸே அம்மா பிடிக்குமா இல்ல அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அம்மாவை சொன்னா அப்பா குச்சுப்பாரு, அப்பாவை சொன்னா அம்மா குச்சுப்பாங்க, யாரையும் டிசப்பாயின்ட் பண்ண வேணாம்னு குழந்தைங்க நினைப்பாங்க. இதுவே ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பீப்புள் ப்ளீசிங் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க குழந்தைகிட்ட நீங்க சொல்லுங்க, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. அம்மா அப்பா 2 பேத்துக்குமே உன்னை ஈக்குவலா பிடிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க 2 பேருமே இருப்போம்னு சொல்லி பாருங்க. உங்க குழந்தைக்கு உங்க மேல இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சோ இந்த மாதிரி கொஸ்டின் பண்ற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்க.